ரோடு, வெள்ளி, அங்கே பொண்ணு, கோமாதை எல்லாம் மாத கீதம் எல்லாம் இருக்கு. இத நீ பரலோகத்துல இருந்து கட்டு அவிழ்க்கணும். முடிஞ்சிச்சு அந்த வசனம். அவ்வளவுதானா? 3 உலகம். 1 3 பூமி வந்துச்சு. அதுல எத்தனை பூமி வந்தது? 2 பூமியா 3 பூமியா? பரலோகத்தின் திறவுகோள் என்ன? இயேசு வார்த்தை. நீ இந்த பூமியில எதை கட்டுறியோ அது பரலோகத்துல உனக்காகவே கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீ பூலோகத்துல எதை கட்ட அவிழ்க்கிறியோ அது பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்படும். அப்ப நீ பரலோகத்துலதான். அதாவது உங்களுக்கு இன்னொன்னு சொல்லித்தார. டிபி வியாதிக்காரன் உலகத்தானுக்கு 10 வருஷம் அவன் குணப்படுத்த. ஆனா நம்ம கிட்ட வந்தா பரலோகத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெறும்போது 10 நாள்ல சுகமாயிரும். அல்லேலூயா. சரிதானா? அப்போ அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவன் உலகத்துல இருக்கான். நான் 3 உலகம் சொன்னேன். அப்ப பூமி 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கா. அப்போ மேலே நீ பூமியிலே எதை கட்டவிழ்க்கிறாய்னா பரலோகத்துல அவிழ்க்கப்படுகிறதெல்லாம் இந்த பூமிக்கு உனக்கு மட்டும் வரும். ஆமென். யாருக்கு மட்டும் வரும்? நமக்கு மட்டும் வரும். அவனுக்கு வராது. நீங்க நிறைய நேரம் நினைப்பீங்க, ஐயா அவனுக்கு மட்டும் ஏன் நடக்கல, எனக்கு மட்டும் ஏன் நடக்கு, நான் ஒண்ணுமே செய்யல ஆனா எனக்கு எல்லாமே அற்புதமா நடக்குன்னா, நீ பரலோக ராஜ்யத்தின் மனநிலைமையில இருக்கிற ஒரு அலையிலையா சொல்லுங்க. நீயும் நானும் இந்த ராஜ்யத்தின் மனநிலைமையில இல்ல, அந்த ராஜ்யத்தின் மனநிலைமையில இருக்கோம். அதனாலதான் நான் துணிஞ்சு சொன்னேன், நீ 365 நாள் புது சட்டை புது பேண்ட் போட முடியும். உலகத்துல இருக்கிறவன் அப்படி செய்ய முடியாது. ஒரு சிலர் தான் செய்ய முடியும். அது வேர்வை சிந்தி. ஆனா நான் சொல்றேன், நீ வேர்வை சிந்தாமையே செயல்படுத்த முடியும். உலகத்துல இருக்கிறவனுக்கு 60 வயசுல குழந்தை வராது. ஆனா நீ பரலோக ராஜ்யத்தின் மனநிலைமையில இருந்தாலும் உனக்கு 60 வயசானாலும் குழந்தை வரும். உலகத்துல எங்கேயாவது 100 வயதுல குழந்தை பெற்றவன் எவனாச்சும் சொல்லியிருக்கானா? இங்க சொல்லியிருக்கலா? அப்ப இது என்னது? பரலோகம். உலகத்துல எவனுக்காச்சும் காத்து போனவன் எவனாச்சும் அவன் எழுதுனா இவன் எழுதுனா காத்த எடுத்து விட்டேன் இவனுக்கு உயிர் கொடுத்தேன்னு சொன்னிருக்கானா? இல்ல. பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ பரலோகத்துல எதை கட்ட அவிழ்க்கிறியோ அது உனக்காக கட்டு அவிழ்க்கப்படுகிறது. நீ இந்த பூமியிலே பரலோகத்துக்காக எதை கட்டுகிறாயோ அது உனக்காக பரலோகத்துல கட்டப்படுகிறது. கைய கட்டி பூமியில நீ என்னத்தை கட்டுற? நீ என்னத்தை கட்டுற அதை நல்லா பார்க்கணும். இந்த பூமியில நீ கடவுளுக்குன்னு துதியை கட்டும் போது உனக்காக அங்க ஒரு புகழ் கட்டப்படுகிறது. கடவுளுக்குன்னு நீ ஒரு ஆலயத்தை கட்டும் போது உனக்காக அங்க ஒரு வீடு கட்டப்படுகிறது. கடவுளுக்குன்னு நீ ஒரு வாகனத்தை கொடுக்கும் போது உனக்காக ஒரு வாகனம் வைக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுக்குன்னு நீ தசம பாகத்தை கொடுக்கும் போது அங்கே உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, கட்டப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் நீ என்ன செய்யற தெரியுமா? கட்ட அவிழ்க்கிற. என்னத்த பண்ற? நீங்க கட்டுதியா, அப்புறம் கட்ட அவிழ்க்கிறியா? நீ என்னத்தை கட்ட அவிழ்க்கிறியோ அது உனக்காக கட்ட அவிழ்க்கப்படுகிறது. இதுதான் விதைக்கும் அறுப்பும். ஒருத்தன் சூம்பின கை உடையவன் இருந்தான். அவனை பார்த்து இயேசு நீட்டினார். நீட்டணுமா வேண்டாமா? ஐயா ஜூம்பன கை அப்படின்னு அவன் சொல்லல. சூம்பன கை இப்படிதான் இருக்கு. கை சூம்பன கை உள்ளவனை பார்த்திருக்கீங்களா? இந்த இடம் சூம்பி இருக்கும், ஆனா இப்படிதான் இருக்கும். அவனை நீட்ட சொல்லுத, நீட்டுங்காரு. அவன் கை எப்படி இருக்கு? எப்படி இப்படி இருக்கு சூம்பி. ஆனா அந்த கையை நீட்டணும். நீட்டுன்னு அப்படி நீட்ட எப்படி ஆச்சு? அல்லேலூயா. மாறிதான் மறுக்கை போல மாறிவிட்டது. பரலோகம் சொல்லுது, நீ இந்த பூமியில பரலோகத்துக்காக என்ன கட்டுறியோ அது பரலோகத்துல இருந்து உனக்கு கட்ட அவிழ்க்கப்படும். புரியுதா?